ஏன் இந்த காரியங்கள்லாம் தெரிய வருது? இது மாதிரி தெரியக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க கிடையாது. எங்கள் தாத்தா பேர் சுப்பிரமணி, எங்கள் ஆயா பேர் அன்னபூரணி, எங்கள் அப்பா பேர் தசக்கிறைவன். தசக்கிறைவன்னா தசனா 10, 10 தலை உடையவன் தசக்கிறைவன். எங்கள் சித்தப்பா பேர் வந்து பிரம்மதேவன். இப்படி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெயரெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். எனக்கு வந்து அதை இந்த பேரெல்லாம் வந்து எங்கள் தாத்தா தான் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஆயா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து எங்கள் தாத்தா பேர் வைக்கலை. அதற்கு மாறாக எங்கள் வீட்டுக்கிட்ட சென்னையில் எலெக்ஷன் டைமில் ஒரு தாத்தா எலெக்ஷன் டைமில் ஓட்டு கேட்டு வரும்பொழுது, நான் குழந்தையாக இருக்கும்பொழுது அவர் கையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்னை தூக்கி கொடுத்துருக்குறாங்க. குழந்தையாக இருக்கும்போது குவா குவான்னு கத்திட்டு அப்படியே இருக்கும்போது அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த உடனே அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு இவருக்கு கரிகாலன் என்று பேர் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சுட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்க்குறவங்களாம் நான் வளர்ந்த பிறகு என்ன கேட்க ஆரம்பித்தாங்க. இப்போ மீட்டிங்லலாம் சொல்கிறதுனால, யாரையா உனக்கு இந்த பேரை வச்சுது கரிகாலன் சொல்லிட்டு, உனக்கும் பேருக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவர் பேர் வச்சார், அவருக்கு நான் கண்ணு தெரியலையே அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கு தெரில, நான் குழந்தையா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது எனக்கு தெரில, நான் குழந்தையா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், அந்த தாத்தா கருப்பு கண்ணாடி போட்டுருந்தார், அதுலேயே என்னை பார்த்துருப்பார் போல். அதனால் ஒருவேளை கருப்பாக இருப்பனும். அவர் வரலாற்று பேர்களை தான் வைப்பார், பகலவன் அவன் இவன் சொல்லிட்டு நான் பேரை வைப்பார் அவர். இது மாதிரி நிறைய பேர் எங்கள் குடும்பத்தில் வச்சுருக்கிறார். போகட்டும், இப்போ எனக்கு பேர் வச்சிருவோம் ஒரு தாத்தா தான். ஆனால் இப்போ அந்த தாத்தா பீச்சில் வந்து இருக்கிறாரு, தூங்கினுங்கிறாரு வச்சுக்கலாம். அல்லேலூயா. யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தான் எனக்கு இந்த பேரை வச்சார். இப்படி தான் குடும்பம். அது மாத்திரம் கிடையாது, எங்கள் குடும்பத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் கிடையாது. எங்களுடைய அத்தை பிரேமான்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கோவிலில் 3 நாட்கள் வாடகை எடுத்து அந்த கோவிலில் அழகு குத்துவாங்க, நெருப்பு மெரிப்பாங்க, பழம் குத்துவாங்க, இப்படி நிறைய காரியங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த புரட்டாசி மாதம் வந்தாலே எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 3 நாள் கோவிலே இருப்போம். போயிட்டு பார்த்தீங்கன்னா வழக்கை ஜோடிச்சு அந்த வழக்கை பார்த்து தான் அப்படியே அதுக்கு வந்து ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருப்போம், ஆராதனை பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ நான் ஆராதனைன்னு சொல்கிறேன், அப்போ கும்பிட்டுன்னு இருப்போம். பார்த்தீங்கன்னா நெத்தியில் பார்த்தீங்கன்னா பக்தி அப்படியே தெரியும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பக்தி தெரியும், நெத்தி வழியாக தெரியும். அப்படியே உக்காந்து அந்த விளக்க அந்த பூ ஜோடிக்கிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்குள்ளே ரொம்ப பக்தி இருந்தது, ரொம்ப சாமி பக்தி. அப்படி தெருவில் போகணுன்னு வச்சுங்க, எத்தனை கோவில்கள் இருக்கிறதோ எல்லாத்துக்குமே முத்தி போட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி பார்த்து அந்த அம்மா ஏன்னா தப்பான்னு வச்சுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து முத்தி போட்டு போயின்னு இருப்பேன். ஏன்னா ரெஸ்பான்ஸ் மரியாதை குறைவாக நடந்துக்கிறோமோ. சைக்கிளில் போனால் கூட சரி, ஒரு கையில் சைக்கிளை பிடிச்சிட்டு இப்படி போட்டுட்டு போவேன். ஆமாங்க, பக்தி. அப்படியே முத்தி போட்டு போவேன். சில இடங்களில் 3 நாள் இருக்கும். அப்படியே முத்தி தவறா என்னடா ஒருத்தருக்கு ஜாஸ்தியாக போட்டோமோ, இன்னொருத்தருக்கு கம்மியாக போட்டோமோ, மறுபடியும் ரிட்டர்ன் வந்து மறுபடியும் போட்டு போவேன். உண்மை வேதம் சொல்லுது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். எவ்வளோ உண்மை பாருங்க. பக்தி இருந்துச்சு, ஆனால் பயம்லாம் கிடையாது. அப்படி ஓரமாக போய் சரக்கு அடிக்கிறது, ஓரமாக போயிட்டு சிகரெட் அடிக்கிறது, பக்தி இருக்கு ஆனால் பயம் கிடையாது. அதனால தான் இங்கே வசனம் என்ன சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. இப்படி தான் குடும்ப சூழ்நிலைகள். பக்தி இருந்தது ஆனால் பயம் கிடையாது. பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அவருக்கு தேவை என்பதை தெரிந்து கொள்ளுகிறார். சரியான விதத்தில் ஆண்டவர் பக்தி உள்ளவரெல்லாம் என்கிட்ட வாங்க என்பதை தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இப்படி தாங்க குடும்ப சூழ்நிலைகள் இப்படி தான் இருந்துச்சு. இப்படி இந்த மாதங்கள் வந்தாலே ரொம்ப பக்தியாக இருப்போம். அவ்வளோ பக்தி, நெருப்பு மறிக்கிறது, பழம் கூத்துறது, இப்படி நிறைய காரியங்களில் ஈடுபட்டுருக்குது. அந்த பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சூட்கேஸில் துணி பொட்டியெல்லாம் போட்டு வச்சுக்குவோம். இப்படியெல்லாம் பக்தியாக இருப்போம். ஆனால் எங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ எப்படி சம்பந்தப்படுத்துறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வந்ததே சம்பந்தம் இல்லாதவர்களை சம்பந்தப்படுத்தி கொள்ளும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. அப்படி தான் சம்பந்தப்படுத்துறாரு. அதற்கு ஒரு சம்பந்தம் தேவைப்படுது. எங்கள் அம்மா மாயா தேவி, எங்கள் அம்மா பேர் என்ன பேர், மாயா தேவி. அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் மாமா ஒருத்தர், அவங்களுடைய தம்பி, அவருக்கு எங்கள் அக்கா தீபா அவங்கள வந்து நிச்சயம் பண்ணிட்டாங்க.
நிச்சயம் பண்ண பிறகு மாமாவுக்கு அக்காவை நிச்சயம் பண்ணிட்டாங்க. நிச்சயம் பண்ண பிறகு அதுக்கு முன்னாடி எங்கள் மாமா வீட்டுக்கெல்லாம் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, போகிறது கிடையாது. ஆனால் நிச்சயம் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்த பிறகு என்ன பண்ணோம், மாமா வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி போகாதனால மாமா வீட்டுக்கு நிச்சயம் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் கார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பா, உனக்கு தெரியும் தானே. அல்லேலூயா. அப்பதான் பாட்டு அப்படியே வரும். அது அவர்கிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன். Glory to Jesus. இப்போ என்ன சொன்னேன்? கரெக்டாக சொல்றாரு பாருங்க. நிறைய கேட்டாரு அவரு. மாமாவுக்கு எங்க அக்காவை நிச்சயம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்களா, இல்லை அக்காவுக்கு மாமாவை நிச்சயம் பண்ணாங்க? அக்காவுக்கு அக்காவை மாமாவுக்கு நிச்சயம் பண்ணாங்க. இதுதான் கரெக்டு. பாரு, உங்களுக்கு தெரியல. அக்காவை மாமாவுக்கு நிச்சயம் பண்ணாங்க. ஏன்னா அக்கா வந்து ரொம்ப தொல்லை பண்ணாங்க. கட்டிக்க, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணம் பண்ணிட்டா நீ என்ன ஆவ, ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. கல்யாணம் பண்ணவங்க சிரிக்கிறீங்க. கல்யாணம் பண்ணிக்க, அதுவும் நீ இவனை கல்யாணம் பண்ணிக்க, எங்கள் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க, நீ ரொம்ப நல்லா இருப்ப. எதுக்குமா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா, அவன் வந்து அரசாங்க பணியில் வேலை செய்கிறான். அல்லேலூயா. கவர்மெண்ட் சர்வெண்ட், பேங்க்கில் வேலை செய்கிறான். அதனால் நீ கட்டிக்கிட்டா உனக்கு என்ன வரும், வேலை வரும். எப்போ வரும்? பென்ஷன் வரும். எப்போ வரும்? அப்போ பாருங்க, ஒரு பிளானோட தான் பண்ணுறாங்க. வழங்குதா? நான் எங்கள் வீட்டில் நடந்தது சொல்கிறேன். இப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ பண்ணும்பொழுதே ஒரு பெரிய திட்டத்தோடு பண்ணுறாங்க போல். ஒரு நல்ல மனுஷன், நல்ல குடும்பத்தை காப்பாற்றுவான், அவங்க கூட சேர்ந்து வாழு அப்படின்ற மாதிரில ஒரு பெரிய பிளான். அல்லேலூயா. அதனால் சாதாரணமான ஆட்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்குறது கிடையாது. சாதாரணமாக வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்னா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்படி தான் எங்கள் அம்மா சொன்னாங்க. ஏதோ ஒரு வகையில் பேசி அவங்கள கன்வெர்ட் பண்ணி நிச்சயம் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. நிச்சயம் பண்ணிட்டாங்க. எங்கள் அக்காவும் ஒத்துக்கிட்டாங்க. சரி, அம்மா சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அக்கா வாச்சா தம்பிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒத்துக்கிட்டாச்சு. ஒத்துக்கிட்ட பிறகு நாங்கள் எங்கள் மாமா வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி போக மாட்டேன்னு சொன்னோம்ல, அதுக்கப்புறம் மாமா வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. உள்ளே போனால் அவர் ஏற்கனவே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம்லாம் எடுத்து சபைகள்லாம் போயிட்டு இருக்கிறார் அவர். இருந்தாலும் எங்கள் அக்காவை நிச்சயம் பண்ணிட்டாங்க. அவங்க மஞ்சள் மகிமையாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர். நாங்களும் பக்தியாக இருப்போம். இருந்தாலும் சம்பந்தம் இல்லை. ஆனால் தேவன் சம்பந்தப்படுத்துறாரு. பின்னாடி தான் அவருடைய திட்டம் தெரியும். அல்லேலூயா. நாளானது விளங்க பண்ணும். கரங்களை தட்டி. இப்போ எங்கள் மாமா வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறோம். போகும்பொழுது எங்கள் மாமா வீட்டில் நிறைய பாட்டுங்களை போட்டு கேட்டுருப்பார். ஒரு டேப் ரெக்கார்டை வச்சுட்டு இந்த கேசட்லாம் வாங்கிட்டு வந்து போட்டுட்டு ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா பாட்டு, இன்னும் நிறைய பாட்டெல்லாம் போட்டு கேட்டுட்டு இருப்பார். அந்த சவுண்ட் அவர் ஓவராக வச்சுட்ட பிறகு அந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு இருப்போம். இருந்தாலும் பாட்டெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கேட்க ஆரம்பித்தோம். அப்போ எங்கள் மாமா என்ன பண்ணார், பிரதர் நீங்கள் இங்கே மாத்திரம் கிடையாது, வெளியில் நடக்கிற கூட்டத்துக்கெல்லாம் வாங்க, என் கூட ரொம்ப நல்லா பாடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும், வந்து பாட்டெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அக்காவை நிச்சயம் பண்ணிட்ட பிறகு அல்லேலூயா. நாங்கள் என்ன பண்ணோம், தப்பிக்க முடியல. என்னடா பண்ணுறது, சரி ஜப கொடுத்து கூப்பிடுறாரு. எங்கள் வீட்டில் யாருக்கும் போனது கிடையாது, பாட்டிலாம் திட்டுவாங்க. இருந்தாலும் சரி மாமா சொல்கிறாரு, அக்காவை கட்டிக்க போகிறாரு, அவருடைய வார்த்தை கீழ்ப்படினுமேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு முதல்ல தினத்தந்தி ஆஃபீஸ் இருக்குது, எக்மோரில் தினத்தந்தி பத்திரிகை ஆஃபீஸ் இருக்குது. அது பக்கத்தில் ஜான் ஜோசப் ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இப்போ இல்லை, அவர் இறந்துட்டார். அந்த ஜான் ஜோசப் ஐயா அவங்க வந்து இறந்துட்டாங்க. அந்த கூட்டத்திற்கு முதல்ல எங்களை அழைச்சிட்டு போனார். அங்கே போனால் இங்கிலீஷ்லேயும் பேசுகிறாங்க, தமிழ்லேயும் பேசுகிறாங்க. நமக்கு தமிழே அத்துப்படினும் போது அங்கே ஓரமாக செத்தபடி உக்காந்துட்டு இருந்தாலும் மாமா சொல்கிறாரு அக்காவை கட்டிக்க போகிறாரு, அவருடைய வார்த்தை கீழ்ப்படினுமேன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல உக்காந்துட்டு இருந்தோம். நாட்கள் கடந்தது, மீட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு, வெளியே வந்தாச்சு. நாட்கள் கடந்தது, மாமா விடலை. மாமா சொன்னார், இன்னும் வெளியில் நடக்கிற கூட்டத்துக்கு வந்து பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேர்மனா பந்தல்லாம் வெளியில் போட்டு இந்த வருஷங்களில் பேரின்ப பெருவிழாலாம் நடத்துவாங்க. அப்படி உள்ளே போகும்பொழுது அந்த பாட்டுத்தாளெலாம் கொடுத்துருவாங்க.
ராயபுரத்தில் ஒரு கூட்டம் நடக்குது, நீங்கள் எங்கள் கூட வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னார். சரி, மாமா சொல்கிறாரு, அக்காவை கட்டிக்க போகிறாரு, அவருடைய வார்த்தை கீழ்ப்படினுமே சொல்லிட்டு தான் அந்த கூட்டத்துக்கும் போக ஆரம்பித்தோம். அங்கே போனால் போகும்பொழுதே பாட்டுத்தாளெலாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே பார்க்குறோம், அதில் தேவனுக்கே மகிமை அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஓ தேவனுக்கே மகிமை அப்படின்ற மாதிரி பாட்டு இருக்குது போல். அந்த பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் தாளை வாங்கி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்ட பிறகு பாட்டு பாடுறாங்க, எங்களை பாட சொல்கிறார், பாடுங்க பாடுங்க. நான் விட்டா ஓடுங்கன்ற மாதிரி இருக்குது, பாடுங்களா. அல்லேலூயா. இருந்தாலும் சரி, மாமா சொல்கிறாரு அக்காவை கட்டிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு வந்து இங்கே மாட்டிக்கினேன். நான் மாட்டிக்கின்னு பாட்டை வேற பாடுறது. இருந்தாலும் மாமா பார்க்குறாரு. பார்க்கறதுனால எப்படி சில பேர் பாட்டு தரலாம் கூட வாயை அசிச்சுருந்தீங்க, நான் வாயை பார்க்கறதுனால அது மாதிரி எனக்கும் அந்த ப்ராக்டிஸ் இருக்குது, பழக்கம் இருக்குது. நானும் என்ன பண்ணிட்டேன், அப்படியே மாமா பார்க்கறதுனால பாட்டு பாடுற மாதிரி காமிச்சிக்கிட்டோம். ஏன்னா மாமா சொல்கிறாரு அக்காவை கட்டிக்க போகிறாரு, அவருடைய வார்த்தை கீழ்ப்படினுமேன்னு சொல்லிட்டு தான் அந்த கூட்டத்துக்கு கூட போகணும். நாட்கள் கடந்தது, மாமா சொல்லலை. அவருக்கு என்னென்னா ஒரு ஆத்துமாவை சபையில் சேர்க்கணும். அதுக்கு இந்த ஆத்துமாவை தான் கட்டிதாயா, நான் தான் கட்டிச்சேன்னா அதுக்கு நான் மனசில் நினச்சிக்கணும். அவருக்கு வந்து ஒரு ஆத்துமாவை சபையில் சேர்க்கணும். அவருடைய விசுவாசம் மனம் திரும்பினா அதுதான் நடக்கணும். அல்லேலூயா. அந்த மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. சரி, கூட்டம் முடிஞ்சது, வந்தாச்சு. நாட்கள் கடந்தது. மாமா சொன்னார், நீங்கள் வந்து மெரினா பீச்சில் சீரணி அரங்கம்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சீரணி அரங்கம். அதில் வந்து கூட்டங்கள்லாம் நடத்துவாங்க, பெரிய பெரிய மீட்டிங்லாம் நடத்துவாங்க. டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவங்க இவங்க நிறைய பேர் ஃபாரின்லாம் வந்து நடத்துவாங்க. அந்த கூட்டத்துக்கு வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு மாமா சொன்னார். சரி, பீச் தானே, நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, பீச்சில் போனால் உண்டல்லாம் இருக்கும். இருந்தாலும் மாமா சொல்கிறாரு அக்காவை கட்டிக்க போகிறாரு, அவருடைய வார்த்தை கீழ்ப்படினுமேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கும் போக ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. போயிட்டு மீட்டிங் முடிஞ்ச பிறகு எழுப்புற அளவுக்கு தூங்கியாச்சு, மண்ணில் வந்தாச்சு, முடிஞ்சிருச்சு கூட்டம். நாட்கள் கடந்தது. இந்த மாமா தொல்லை எனக்கு முடியல. இந்த மாமா இப்படி தான் காஞ்சிபுரத்தில் ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்கிறேன் சாட்சி. ஒருத்தர் கட்சிக்காரர் வேட்டி சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி சென்டராக உட்காந்துருக்கிறாரு காஞ்சிபுரத்தில். மாமா சொல்கிறாருன்னு சொன்னேன். இப்போ கூட ஒரு சிலர் அப்படியே முழிக்கிறாங்க, என்னடா இதே சொல்லினுங்கிறாரடா அப்படின்னு சொல்லிட்டு சில மூஞ்செல்லாம் நான் பார்க்குறேன். அதுவும் வாலிபர்கள் நடுவில் பார்க்குறேன் ஒரு சிலரை தான். அல்லேலூயா. நான் இப்போ இங்கே பேசும்போது எல்லாரும் முகத்தையும் கவனிச்சிருவேன் நான். அல்லேலூயா. அந்த மனுஷன் கட்சிக்காரராக இருக்கிறாரு, வேட்டி சட்டெல்லாம் கட்டிட்டு பார்க்குறாரு, எழுந்திரிச்சிட்டாரு. உங்கள் மாமா என்ன தான் சொன்னார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லவன் நீங்கள் கேட்கல. நான் சொன்னேன், மாமா சொன்னார். மறுபடியும் அவர் உங்கள் அக்காவை கட்டிக்கினாரா இல்லையா? எங்கள் அக்காவை தான் ஏன் கட்டிக்கினாரு. உக்காருப்பான், அவ்வளோ அர்ஜென்ட். நம்ம ஆளுங்களே டக்கு டக்குன்னு சொல்லுப்பா. இதுனா நாடகமா இது? அப்படி பின்னாடி நடக்கிறத முன்னாடியே போட்டு காமிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிடறானுங்க பாரு. செய்தி பார்க்கும் போதே போடுறானுங்க, நாங்கள் வரோம், கண்டிப்பாக எங்களை பாருங்க, விட்றாதீங்க, மிஸ் பண்ணுறாதீங்க, இந்த டைமில் வரேன்றானுங்க. நியூஸ் பார்க்கும் போதே வருது. அல்லேலூயா. இதெல்லாம் நியூஸா? இது நாடகமா? இது சில பேருக்கு அப்படி அதுக்குள்ளே சொல்லிடணும். சொல்லிட்டா இல்லைன்னா என்ன ஆகிடுமா, வெளிநாட்டில் தலை வச்சிடுமா. அது முடிச்சிடு, உடனே முடிக்க முடியாது. ஏன்னா இது அப்படி தான் நடந்தது, அப்படி தான் சொல்ல முடியும். மாமா விடலை. அதுக்கப்புறம் கூட என்ன பண்ணார், நீங்கள் இன்னும் வெளியில் நடக்கிற கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். போனதெல்லாம் மாமா சொல்கிறாரு அக்காவை கட்டிக்க போகிறாருன்னு சொல்லி தான் போனோம். நாட்கள் கடந்து மாமா சொன்னார், நீங்கள் சபைக்கு வாங்கன்னு சொன்னார். சென்னையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு அப்படின்னு சொன்னார். சரி சொல்கிறாரு, மாமா சொல்கிறாரு அக்காவை கட்டிக்க போகிறாரு, அவருடைய வார்த்தை கீழ்ப்படியுமென்னு சொல்லிட்டு சபைக்கும் போயாச்சு. சபைக்குள்ளே போய் உக்காந்தாச்சு. உக்காந்துட்ட பிறகு அங்கே நல்லா பாடுறாங்க, ஒரே ட்ரம்ஸ் வச்சுட்டு சத்தமாக பாட்டு ஓடுது. நாங்கள் வேறு சத்தத்துலேருந்து வந்திருக்கிறோம், இருந்தாலும் இந்த சத்தத்தையும் கேட்குறோம். மாமா சொல்கிறாரு அக்காவை கட்டிக்க போகிறாரு, அவருடைய வார்த்தை கீழ்ப்படியுமேன்னு சொல்லிட்டு அப்படியே உக்காந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இதை கேட்குறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் மாமா கூட சேர்ந்து எவ்வளோ அனுபவிச்சுக்கிறேன் நான். நான் தான் மாமாவாக இருந்தாலும் எப்படியா பாருங்க, மாமாவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க. அல்லேலூயா. நாட்கள் கடந்தது, சபைக்கெல்லாம் போயாச்சு.
நாட்கள் கடந்து மாமா சொன்ன, நீங்கள் வந்து ஞானஸ்தானம் எடுத்துங்க அப்படின்னு சொன்னார். என்ன சொல்லியிருப்பேன்? அது தண்ணியில் போட்டு ஏதோ பண்ண போகிறாங்க, அவ்வளோதானே. இதில் என்ன பெரிய விஷயம்? இருந்தாலும் அம்மா தெரியக்கூடாது, அப்பாவுக்கு தெரியக்கூடாது, வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. சரி, இருந்தாலும் மாமா சொல்கிறாரே, அக்காவை கட்டிக்க போகிறாரே, அவருடைய வார்த்தை கீழ்ப்படினுமேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஞானஸ்தானமும் எடுத்தாச்சு, முக்கி எழும்பி வந்தாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சு. மாமா சொன்னார் போயா அப்படின்னு சொல்லிட்டு என் வேலையை பார்த்துட்டு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மாமா எவ்வளோ சொன்னாலும் கேட்கல, என்னுடைய வேலையை பார்த்துட்டு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். நான் மெக்கானிக் வேலை செய்து கொண்டிருந்தவனாக இருந்தேன், ஆட்டோ மெக்கானிக். எங்கள் அப்பா வந்து ஒரு சின்ன ஒரு ஆயில் கடை மாதிரி வச்சுட்டு இருந்தார். அப்போ 8வது படிக்கும் பொழுதே, அந்த ஸ்கூல் முடியும் பொழுதே ஆட்டோ மெக்கானிக் வேலையில் இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு எனக்கு. என்ன பண்ணிட்டேன், அந்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். மேற்கொண்டு படிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் கிடையாது. நாளடைவில் எங்கள் அப்பாவும் அவர் குடிச்சு ஒரு திருமண வீட்டுக்கு போய் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜ் ஆகி இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஓடு எடுத்துட்டாங்க. எடுத்து 1.5 மாதம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு இருந்தாங்க. 1.5 மாதம் கழிச்சு அவரும் இறந்து போய்விட்டார். நாங்கள் வசித்த இடம் கூவாறு. எத்தனை பேருக்கு தெரியும் சென்னையில் உள்ள கூவாறு? கூவாறு ஓரத்தில் வீடு. இந்த கூவாறு ஓரத்தில் வீடு. தண்ணி உள்ள மழை கிழ வந்துட்டா, வெள்ளம் வந்தால் தண்ணி உள்ளே வந்துடும். பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வெளியே ஓடியாரணும், எத்தனை மணி நேரமாக இருந்தாலும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அது கூரை வீடாக இருப்பதனால திடீர்னு கொளுத்தி விட்டுருவாங்க, எரிய வச்சுருவாங்க, எல்லாம் சாம்பல் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த அரசாங்கத்தில் வந்து கட்டி கொடுக்குற வரைக்கும் அந்த பிளாட்ஃபார்மில் தான் இருப்போம். பாட்டி வீட்டில் போய் இருப்போம். அதுவும் வந்து எங்கள் பாட்டி வீடும் ஒரு வீடு தான், ஆனாலும் நாங்கள் தெருவில் தான் படுத்துட்டு இருப்போம். இப்படி தான் சூழ்நிலை. பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் கிடையாது, நல்ல ஒரு எஜுகேஷன் குடும்பத்தில் பிறந்தவன் கிடையாது, நல்ல பக்தி உள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் கிடையாது, யாரும் ஒரு ஊழியக்காரன் கிடையாது குடும்பத்தில். அப்படிதான் எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம். நாங்கள் மொத்தம் 5 பேர். அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு அவங்களுடைய லைஃப். எனக்கு அடுத்தது ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. கடைசி ஒரு தம்பி வந்து மூல வளர்ச்சி இல்லாதவன், இருதயத்தில் ஓட்ட. அவன் இந்த பேபி ஹாஸ்பிட்டலில் டெய்லி 500 ரூபாய் கொடுத்து, வெளியில் ப்ரைவேட்டில் வந்து 500 ரூபாய் கொடுத்து ஒரு இன்ஜெக்ஷன் வந்து அவனுக்கு போடணும். எங்கள் அப்பா தான் அதை செய்வார். ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணுவார், எப்படியாவது வண்டிக்கு போயிட்டு சவாரி பார்த்துட்டு வந்து அந்த இன்ஜெக்ஷன் மட்டும் வாங்கிட்டு வந்து அவனுக்கு போட்டுருவார். மற்றபடி குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிவிட்டு அப்படியே பிரச்சனை பண்ணி அவரும் அழிச்சுக்கிட்டாரு, மறிச்சும் போயிட்டாரு. இப்போ சூழ்நிலைகள் வேற மாதிரி ஆயிடுச்சு. கஷ்டம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன இதில் அவ்வளோ வருமானம் கிடையாது. நான் செய்கிற வேலையில் என்ன வேலை கிடைக்குதோ அதெல்லாம் போய் செய்ய ஆரம்பித்தோம். ஒரு பெயிண்ட் அடிக்கிற வேலை கூப்பிடுவாங்க, போய் செய்வோம். இந்த பலகை தொட்டியில் போய் வேலை செஞ்சுருக்கிறேன். வாட்டர் சப்ளை பண்ணுறது அங்கேயும் செஞ்சுருக்கிறேன். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 10 மாடி 12 மாடி இருக்கும், லிஃப்ட் வேலை செய்யாது. அவ்வளோ தொழுவு அந்த தண்ணி கேனை தூக்கிட்டு போவேன், தூக்கிட்டு வருவேன். இப்படி தான் நிலமை, இதுதான் சூழ்நிலை. நிறைய படிக்கலை. 8வது வரைக்கும் தான் எங்கள் வீட்டில் ஸ்கூல் இருந்ததுனால எல்லாருமே 8வது தான் எங்கள் வீட்டில். நான் 8வது, எங்கள் அக்கா 8வது, தங்கச்சி 8வது, தம்பி 8வது. இப்படி 8வதுக்கு மேலே 8வதாக ஆகிடுச்சு. இப்படி தான் குடும்ப சூழ்நிலைகள். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும், என்ன முன்னேற்றம் இருக்கும். இந்த காலகட்டங்களில் எப்படியாவது பிள்ளைகளை வந்து கஷ்டப்பட்டாவது படிக்க வச்சிடணும்னு சொல்லிட்டு படிக்க வச்சிடுறாங்க. அதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் என்ன செய்கிறார்களோ தெரியல. சில பிள்ளைகளுக்கு படிக்கிறதே கஷ்டமா இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கைக்காக தான் படிக்க வைக்கிறாங்க என்பது அவங்களுக்கு புரியல. அவங்க பின்னாடி நல்லா இருக்கணும், நம்மள மாதிரி அவங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. அது மாதிரி பணம் கட்டி படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. இப்ப அப்பாவும் இல்லை. கூப்பிடுற வேலைக்கு போய் செய்யறோம், வேலை செய்யறோம். வீடு இப்படி, சூழ்நிலை இப்படி. என்ன பண்றது? மனம் போன போக்கிலே வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருச்சு. உறவுகள் 1000 பேர் இருந்தாலும் உதவி செய்வதற்கு, தூக்கி விடுவதற்கு ஆட்கள் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்ப சூழ்நிலைகள் இப்படிதான். மன விரக்தி ஆயிடுச்சு. அப்புறம் ஆட்டோ மெக்கானிக் வேலை அப்படியே செஞ்சுட்டு இருந்ததுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. வந்து நிறைய அவங்களோட சேர்ந்து போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டேன். முன்ன பின்ன அந்த மாதிரி போதை பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. விளையாட்டா செய்ய போய் அந்த போதை வஸ்துக்களை அதிகமாய் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். குடி பழக்கம், போதை மாத்திரை, பிரவுன் சுகர், கஞ்சா, அபின், ஆன்ஸ், பாக்கு,
இப்போ சொல்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். இப்படி எல்லாம் கெட்ட பழக்கம், என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கோ அதை எல்லாவற்றையும் செஞ்சாச்சு. ஒரு நாள் நண்பர்லாம் சேர்ந்து அதிகமான போதை மாத்திரை வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாத்திரை போடலாண்டா ரொம்ப நல்லாயிருக்கும் போதை அப்படின்னு சொன்னாங்க. சரி, எல்லாம் பண்ணியாச்சு, இதையும் போடுவோம். தூக்க மாத்திரையை விட ஹெவி டோஸ் போதை மாத்திரை. தூக்க மாத்திரை சின்னதாக தான் இருக்கும், போதை மாத்திரை பெருசாக இருக்கும். முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. இவனுங்க எங்கே போய் வாங்கிட்டு வருவானுங்களும் தெரியாது. ஆனால் நண்பர்கள் வாங்கிட்டு வரதுனால நான் இப்போ என்கிட்ட பணம் கிடையாது, சரி இந்த போதையாவது இவனுங்க மூலமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையாவது அனுபவிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அனுபவிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து அவன் ரெண்டு மாத்திரை அவனுங்க போட்டுட்டு மீதம் ஒரு 13 மாத்திரை எனக்கு ஞாபகம் இருக்குது. 13 மாத்திரை மீதம் இருந்த அந்த 13 மாத்திரையை நான் என்ன செஞ்சேன், இவன்களை மாதிரி போடக்கூடாது, இரவு நேரத்தில் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அத்தனை போதை மாத்திரையை நம்ம போட்டுக்கலாம். ஒரு மாத்திரை 2 மாத்திரை இல்லை, 13 மாத்திரை. தூக்க மாத்திரையை விட ஹெவி டோஸ், பவர்ஃபுல், அதிக சக்தி நிறைந்த மாத்திரை அது. அதில் கொஞ்சம் மாத்திரை போட்டாலே ஆள் காலின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, நல்லா போதை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லா மாத்திரையும் இப்போ ஒன்று போட்டால் என்ன பெருசாக இருக்க போகுது, எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லா மாத்திரையும் போடும்படி நினச்சி நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு அத்தனை போதை மாத்திரை நான் போட ஆரம்பிச்சேன். வாலிபனே, உன் வாலிப பிரயத்தில் சிருஷ்டிகரை நினை. சிருஷ்டிகர் கூட தெரியாது, எல்லாத்தையும் பார்த்து கும்பிட்டு இருக்கிறோம். யாரும் எதுவும் போதிக்கிறது கிடையாது, தெரியலை. அதுக்கப்புறம் தான் சிருஷ்டிகர்லாம் தெரியுது. நான் மனம் போன போக்கிலே போக ஆரம்பிச்சேன். அத்தனை போதை மாத்திரையை போட்டுக்கிட்டு எங்கள் பாட்டி வீட்டுக்கு வெளியில் தெருவில் இப்படி தான் இருக்கும், தார் ரோடு, பாய் போட்டு வந்து படுத்துட்டேன். அத்தனை போதை மாத்திரையை போட்டுட்டு ஒரு நாள் இல்லை 2 நாளில் 3 நாட்கள் செத்தவனை போல காணப்பட்டேன். அப்படியே படுத்துட்டு இருக்கிறேன். 3 நாட்கள் செத்தவனை போல காணப்பட்டேன். இதை கேள்விப்பட்டு மறுநாள் என் கூட அந்த மாத்திரையெல்லாம் போட்ட பசங்க 2 மாத்திரை போட்டதுனால போதை தெளிஞ்சு அவனுங்க வந்து சொல்லியிருக்கிறானுங்க, நேற்று நாங்கள் இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் போட்டோம், அந்த மாத்திரையில் பேலன்ஸ் இருந்தது, அது இவன் தான், அதை தான் இவன் போட்டிருக்கணும், அதுதான் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் பெரிய அதிர்ச்சி. கரிகாலனா இப்படிப்பட்ட கெட்ட பழக்கத்தெல்லாம் செஞ்சுருக்கிறான். ஏன்னா நான் அவ்வளோ நல்ல புள்ள மாதிரி இருப்பேன். ஒருத்தர் வேலை விட்டால் உடனே செய்வேன், ஏன்னா நல்ல புள்ளன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு. நான் வேத வசனம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கிறதுனால என்ன லாபம்? தனக்கு கெட்டவனாக இருப்பதனால நஷ்டம் தானே. அப்படி தான் இருந்தேன் நான். எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எப்படி இவ்வளோ கெட்ட பழக்கத்தை செஞ்சுருக்கிறான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவ்வளோ மாத்திரை போட்டிருக்கிறாங்களே. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும்னு நினைக்கும் பொழுது யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கூப்பிட்டு போனால் சூசைட் கேஸ் அந்த மாதிரி எதனா சொல்லிடுவாங்களோ, போலீஸ் கேஸ் அந்த மாதிரி ஆகிவிடுமே. அதனால் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகாமல் மூச்சு மட்டும் எனக்கு வந்ததுனால அப்படியே வச்சு பார்த்துருந்துருக்குறாங்க. மூச்சு வந்ததுனால அப்படியே வச்சு பார்த்துருந்துருக்குறாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3ஆவது நாள் ஆயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு இந்த ஜெபம் பண்ணுறதுக்கெல்லாம் வருவாங்க பாருங்க, ஜெபம் பண்ண வருகிறவர்கள் எனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ண பிறகு 4ஆவது நாள் எழுந்திருச்சு பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. 4ஆவது நாள் எழுந்திருச்சு நான் பார்க்குறேன், எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க. இந்த சம்பவம் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன் நம்மளை சுற்றி எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த காரியங்கள்லாம் மற்றவங்க சொல்லி, வீட்டில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தான் எனக்கு, தெருவில் இருக்கிறவங்க சொல்லி தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது என்பதே எனக்கு தெரியும். அது வரைக்கும் இந்த சுயநினைவே இல்லாத இருந்ததுனால எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாம் என்னையே பார்க்குறாங்க. நாளடைவில் என்ன ஆச்சு, ஆண்டவர் ஜீவனை கொடுத்துட்டாரு, எழுந்திருச்சு பார்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சிட்டாரு. இப்போ நான் உங்க முன்னாடி நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் கர்த்தருடைய கிருபை தான். அல்லேலூயா. அதை நினைக்கும் பொழுது எப்படி பாடாம இருக்க முடியும்? அல்லேலூயா. மறப்பேனோ 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 மறந்து போவேனோ, மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ,
மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. தாழ்வினிலே நினைத்தவரே தயபரரே உமக்கு நன்றி. தாழ்வினிலே நினைத்தவரே தயபரரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலம் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நான் நிற்பதும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி அப்பா, நன்றி. நன்றி அப்பா. நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் அவருடைய கிருபை. அல்லேலூயா. இந்த 3 நாட்கள் செத்தவனை போல கிடந்த நான் 4வது நாள் எழுந்திருச்சு பார்க்க கர்த்தர் உதவி செஞ்சாரு. பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இயற்கையாகவே நான் பிறந்து வளர்ந்த நாள் முதல் எனக்கு இல்லாத ஒரு பலவீனம் என்னை தாக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் சின்ன பசங்க சவுண்ட் வராம பார்த்துங்க. ஒரு பலவீனம் என்னை தாக்க ஆரம்பிச்சது. என்ன பலவீனம்? வலிப்பு வர ஆரம்பிச்சிருது எனக்கு. முன்ன பின்ன அந்த வியாதி எனக்கு இல்லை, வலிப்பு வியாதி என்னை ஆட்கொண்டு விட்டது. படுத்துட்டே இருப்பேன், வலிப்பு வந்துடும். வீட்டிலேயே ஆச்சரியமா, என்ன தெரியலையே உனக்கு வலிப்பு வருது. மறுநாள் அது நின்ன பிறகு அவங்க பேசுறது எனக்கு தெரிஞ்சது. வலிப்பு வந்துச்சுடா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வலிப்புவா? புரியல எனக்கு. இல்லை, அந்த இழுத்துக்குமே அந்த மாதிரி ஒரு வலிப்பு. எப்படி, எதனால? வாயெல்லாம் நுர வருது உனக்கு. அப்படியே சரின்னு விட்டாச்சு. அது என்ன ஆச்சுன்னா, நாளடைவில் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. வந்த பிறகு எனக்கு பக்கத்துலேயே நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் தெருவில் பாய் போட்டு படுக்கிறதுனால பக்கத்தில் தான் எல்லாருமே இருப்பாங்க. வலிப்பு வந்து அவங்கள எட்டி எட்டி விடுறதுனால எனக்கு உடனே இந்த கிருஷ்ணால் வந்து தேய்ப்பாங்க. சில பேர் இரும்பு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க, சாவி கொடுத்துருக்குறாங்க, காக்கா வலிப்பா இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னமோ செஞ்சுருக்கிறாங்க. இப்படிதான் என்னுடைய நிலைமை மாறினது. இன்னைக்கு நினைச்சாலும் இந்த சாட்சியை சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இந்த சம்பவங்களை சொல்லும் பொழுது கண்ணீர் வராம இல்லை. ஏன்னா இந்த சம்பவங்கள் என் கண்ணுக்கு முன்பாக வருகிறது. இந்த வலிப்பு வியாதி யாருக்கும் வர, அப்படிப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் மனம் போன போக்கில வாழ்ந்ததுனால, நான் ஒரு ஆலயம் என்பதை அறியாமல், மாமா மூலமாக ஏதோ ஒரு வகையில சபைக்கெல்லாம் போனதை உணராமல், மனம் போன போக்கிலே வாழ்ந்து, அந்த உணர்வில்லாமல் வாழ்ந்து, இன்றைக்கு வலிப்பு வியாதியிலே அன்றைக்கு அவதிப்பட்டு கொண்டிருந்தவனாக இருந்தேன். ஒவ்வொரு நாளும் வலிப்பு வியாதி. தூங்க மாட்டேன். தூங்குனா வலிப்பு வருது நமக்கு, அதனால தூங்கக்கூடாது, முழிச்சுக்கிட்டே இருப்போம். இப்படி முழிச்சுக்கிட்டு இருந்து இன்னும் நரம்பு தளர்ச்சியாகி அடிக்கடி ஃபிக்ஸ் இன்னும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. படுத்துட்டு இருப்பேன். அந்த ஃபிக்ஸ் நின்ன பிறகுதான் தெரியும், பாய் தேஞ்சி, அதுக்கப்புறம் தரையில முகம் தேஞ்சி, கண்ணை தாண்ட தேஞ்சி, நாக்க கடிச்சுக்கிட்டு, ரத்தம் ஊத்தி, புதட்ட கடிச்சுக்கிட்டு,
சில நேரங்கள்ல பாயை தாண்டி தார் ரோட்ல பக்கத்துல யாரும் இல்லாம இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில எனக்கே தெரியாம பிக்ஸ் அதிகமாய் தேய்ச்சி 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 கட்டவரில் இருக்கக்கூடிய எலும்பு தெரிகிற அளவுக்கு தேய்ச்சிருந்திருக்கு. அந்த வலிப்பு நின்ன பிறகுதான் எனக்கு தெரியும் இவ்வளவு வேதனையா இருக்கும். என்னால் நடக்க முடியாது, எழுந்திருக்க முடியாது. எழுந்திருப்பேன், விழுவேன். சில நேரங்களில் படுத்துட்டு இருப்பேன், கை வராது. இந்த கையால் அந்த கையை தூக்கியிருக்கேன். ஐயோ எனக்கு கை வரலன்னு சொல்லிட்டு கத்தி இந்த கையால் அந்த கையை தூக்கி இருக்கிறேன். பொத்து பொத்துன்னு விழும். நடந்துட்டே போவேன், தொப்புன்னு விழுந்துடும். கால் வராது. கை கால் விழுந்த நிலைமையை என்னால் உணர முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். ஒரு நாள் கட்டில் மேலே படுத்துட்டு இருக்கிறேன். அந்த கட்டில் கீழே கல் வைப்பாங்க. வீட்டில் அன்னைக்கு யாரும் இல்லை. படுத்துட்டு இருந்த பிறகு வலிப்பு வந்து கீழே விழுந்து அந்த கல் மேலே முகம் பட்டு 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 அடையாளம் தெரியாத அளவுக்கு அடி. இனிமே இந்த லைஃபே தேவையில்லை அப்படின்ற மாதிரி கண்ணாடி எடுத்து பார்க்குறேன். ஃபிக்ஸ் நின்ன பிறகு ஒரே காயங்கள், ரத்தம். ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி ஆகுது, ரொம்ப வேதனையா இருக்கு. இதோட இல்லாமே போயிடலாமே, செத்து போயிடலாமே அப்படின்ற மாதிரி மனசு தோணுது. எங்க அம்மா அதுக்கப்புறம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், சென்னையில் உள்ள ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் செக் பண்ணாங்க. செக் பண்ண பிறகு எல்லாம் சோதனை எல்லாம் செக் பண்ணிட்ட பிறகு மருத்துவர்கள் சொன்னது, இவருக்கு வந்து நரம்பு தளர்ச்சி ஆயிடுச்சு. 5 வருஷம் முதல்ல மாத்திரை கொடுக்குறோம். காலையில் 2 மாத்திரை, இரவு 2 மாத்திரை போடணும். எப்டைன் சோடியம் ஆல்பரேட் சொல்லிட்டு அந்த மாத்திரை காலையில் 2 இரவு 2 போடணும். அதை விட்டு விட்டு போட்டால் இன்னும் வலிப்பு அதிகமாகிடும். அதனால் கரெக்டாக போடுங்க, கரெக்டாக அதை போட்டு வரணும். வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிட்ற நிலைமை தான் வரும். இது ஃபிக்ஸ் வந்து குறையிறதுக்காக தான் கொடுக்குறோமே தவிர நீங்கள் விட்டு விட்டு போட்டால் அது அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் நான் விட்டு விட்டு போட்டால் இன்னும் அதிகமாகிடுச்சு. ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. நம்பி வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஒரு சைக்கிளில் போக முடியாது. ஏன்னா கீழே விழுந்து வண்டி ஏற்றி ஏதாவது ஆகும், அதில் வெளியே அனுப்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. சில நேரம் விளையாடிட்டு இருக்கும்போது பசங்க கூட போட வலி பிடிச்சவனே அப்படின்னு சொல்லிடுவானுங்க. இதுதான் நிலைமை. இப்படிதான் வேதனை நிறைந்த சூழ்நிலை. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் நல்ல மாத்திரை மருந்து சாப்பிட்றதுக்கு பண வசதி இல்லை, அப்பா இல்லை, அவரை இறந்து போயிட்டாரு. என்ன பண்றது? வேலை இல்லை, படிப்பு இல்லை, நல்ல ஒரு வீடு இல்லை. சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி நெருக்குகிறது. இந்த வியாதி வேற. தனிமையில அழ ஆரம்பிக்கிறேன் நான். ஆண்டவரே, அப்போதான் ஆண்டவர் ஞாபகம் வருது. மாமா எல்லாம் சொன்னாங்களே, சபைக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்களே, நமக்கு உதவி செய்யறதுக்கு எல்லாம் இருந்தாலும் யாரும் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்க. இந்த ஆண்டவராகிய தேவன் சுகத்தை கொடுப்பார்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே. என்ன பண்ணலாம்? அவரை நோக்கி பார்க்கலான்னு சொல்லி எசப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சேன். அல்லேலூயா, நீங்க தான் எனக்கு சுகத்தை கொடுக்கணும், இல்லைன்னா எனக்கு இந்த லைஃப்பை வேணாம். எனக்கு அடிக்கடி வலிப்பு வருது, என்ன ஆகும்னு தெரியல. ஒரு வேலை கூட கொடுக்க மாட்டாங்க. அதனால ஒரு வேலைக்கு போனா கூட வலிப்பு வருமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்பி செய்ய முடியாது. எனக்கு தெரிஞ்ச வேலை என்ன வேலை? இதுதான் தெரியும். ஆட்டோ ஓட்டுறதுக்கு தெரியும், மெக்கானிக் வேலை தெரியும், வேற என்ன பண்ண முடியும்? அதனால ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க தான் சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு முன்பாக ஒரு வார்த்தை, அவர் தழும்புகளால் குணமானீர்கள். அந்த வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சேன். அந்த வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சேன், விசுவாசிக்க ஆரம்பிச்சேன். வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள்லாம் தேட ஆரம்பிச்சேன். ஒரு பக்கம் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டாலும் கூட இந்த வேத வசனங்கள் மேல ஒரு தனி ஆசை வந்துருச்சு. ரொம்ப சூப்பரா இருக்குது. எனக்குள்ள தோணுது, மாத்திரை மருந்தை விட இதை அதிகமாக சாப்பிடணும்னு தோணுது. எரேமியா போல வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன்றது போல இந்த வார்த்தையை சாப்பிட ஆரம்பிச்சேன். அல்லேலூயா, வார்த்தைகளை உட்கொள்ள ஆரம்பிச்சேன். பலவீனனும் தன்னை பலவான்னு சொல்லுவானாக. அப்ப நான் பலவீனமா இருக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணோம்? எனக்கு வந்து பலவீனம் இல்லை, ஃபிக்ஸ் வியாதி இல்லைன்னு சொல்லிட்டு எனக்குள்ள நான் அறிக்கை செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா மாத்திரை மருந்து போடுறேன், வலிப்பு எனக்கு வருது. என் வாய் என்ன சொல்லுது?
பலவீனத்தை பத்தி பேசல, பலவான்னு சொல்ல ஆரம்பிச்சேன். இயேசுவால் நான் சுகமாயிட்டேன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. சொல்ல 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 மாத்திரை மருந்து குறைஞ்சி உறைஞ்சி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. கர்த்தர் பரிபூரண சுகத்தை கொடுத்துட்டார். மாத்திரை குறையணுமா? இதுதான் ட்ரீட்மெண்ட். அல்லேலூயா. இன்றைக்கும் மாத்திரை சீட்டெல்லாம் இருக்கு, பொய் சொல்லல, ஆண்டவர் பார்க்கிறாரு. நிறைய பேர் இந்த ரகசியம் தெரியல, வேத வசனங்கள் ஏதோ படிச்சுட்டு போறீங்க. ஆலயமே படிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, அது கிரியையில காமி, மாறும். இவர்கிட்ட வந்து கூட மாறலன்னா எப்படி? மாற்றக்கூடிய தேவன் அவர். அல்லேலூயா. சகலத்தையும் புதிதாக்கக்கூடியவர். கரங்களை தட்டி வார்த்தைகள்லாம் உட்கொள்ள உட்கொள்ள ஆண்டவர் என் கூட இருக்கிற அந்த ஃபீல் உணர ஆரம்பிச்சேன். ஆமென். கலங்காதே, திகையாதே, உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன். மகனே மகளே, உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன். உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன். மகனே மகளே, பயப்படாதே, உனக்கு துணையாயிருப்பேன். கலங்கிடாதே, கரத்தால் மூடுவேன். பயப்படாதே, உனக்கு துணையாயிருப்பேன். கலங்கிடாதே, கரத்தால் மூடுவேன். இம்மட்டும் நான் காத்தவரே, இனிமேலும் காத்திடுவேன். இம்மட்டும் நான் உன்னை காத்தவரே, இனிமேலும் உன்னை காத்திடுவேன். கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன். உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன். தகப்பனும் தாயும் உன்னை மறந்து போகலாம், உறவினரும் உதறி தள்ளலாம். தகப்பனும் தாயும் உன்னை மறந்து பிரிந்து போகலாம், உறவினரும் உதறி தள்ளலாம். கருவினிலே கண்டவர் நான், தெருவினிலே விடுவேனோ. வலிப்பு வியாதியில தெருவுல இதுதான் நிலைமை போல அப்படின்ற மாதிரி இருந்த நிலைமையை இயேசு மாற்றினார். தெருவுல தான் இருப்போம் போல மாற்றினார். அல்லேலூயா. கருவினிலே கண்டவர் நான், தெருவினிலே விடுவேனோ. கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன். உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன். மகனே மகளே, உலகத்திலே நாளும் உபத்திரம் உண்டு, மறந்துவிடு, உதறிவிடு. உலகத்திலே நாளும் உபத்திரம் உண்டு, மறந்துவிடு, உதறிவிடு. நான் உன்னை நினைக்கின்றேன், இன்று முதல் நான் ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை நினைக்கின்றேன், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கலங்காதே, திகையாதே, கலங்காதே,
குறையாதே, உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன், உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன். மகனே மகளே, தகப்பனும் தாயும் உன்னை மறந்து பிரிந்து இறந்து போகலாம், உறவினரும் உதறித்தல், ஆனால் கருவினிலே கண்டவர் நான் தெருவினிலே விடுவேனோ. ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் மத்தியில என்ன அறியாமலே அதற்கு பிற்பாடு பாடல்கள் வர ஆரம்பிச்சது. பாட்டு வருது. என்னடா இது புதுசா இருக்கு, புது அனுபவமா இருக்கு, பாட்டு வருது. நமக்கும் பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. பாட்டு பாடுற குடும்பத்தில் பிறக்கல, எந்த இசையும் தெரியாது, அந்த ஞானமும் தெரியாது. ஒரு ஒரு பாஸ்டருடைய குடும்பத்தில் பிறக்கல, எந்த பாஸ்டரும் எங்கள் குடும்பத்தில் இல்லை. அப்படின்னா இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவமே கிடையாது. பாட்டு வருது. பாட்டு வர்றதெல்லாம் என்ன பண்ண அப்படியே ஞாபகத்தில் வச்சு அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அப்படியே ஆண்டவரை பாடி உயர்த்த ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. இந்த சூழ்நிலைகள் மத்தியில் தேவன் என்னோடு கூட இருக்கிறதை உறுதிப்படுத்தும்படி, அவர் சுகத்தை கொடுக்கிறதை உறுதிப்படுத்தும்படி கொடுத்த இந்த பாடல் வரிகள் எல்லாம் அப்படியே பாடி பாடி ஆண்டவரை உயர்த்த உயர்த்த அதிகமாக பாடல் வர ஆரம்பிச்சது. நீங்க கேட்கிற ஒவ்வொரு பாடல்களும் ஆண்டவர் அடியனுக்கு கொடுத்த பாடல்கள். அல்லேலூயா. பாட்டுக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் பாட்டுக்காரன் கிடையாது. பாடல்களை ஆண்டவர் கொடுத்து அந்த பாடல்கள் எல்லாம் அவர் நாமத்தின் மகிமைக்கு என்று நிறைய கொடுத்துட்டே இருக்கிறார் ஆண்டவர். அதையெல்லாம் எனக்கு ஆறுதலா இருக்கு. நான் பாடிட்டு இருக்கிறேன், எனக்கு ஆறுதலா இருக்கு. பிற்பாடு இது நான் பாடுறதுக்கு மாத்திரம் கிடையாது, இந்த பாடல்கள்லாம் மற்றவங்க கேட்கறதுக்காக தானே. அப்போ இதை எப்படி ஜனங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது? யாராவது ஒரு பாட்டு கொடுப்பாங்களா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க, திருமண காரியங்கள்ல தெரிஞ்ச ஆட்களுங்க அப்படியே பாடிட்டு இருப்பாங்க. நான் நின்றுட்டு இருப்பேன், ஒரு பாட்டு கொடுத்தா பாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணமே முடிஞ்சிடும், அந்த டைமில் எல்லாம் ஸ்பீக்கர்லாம் எடுத்து வைக்கிற அந்த டைமில் பாடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என் இஷ்டத்துக்கு நான் கத்த ஆரம்பிப்பேன். பாட்டெல்லாம் பாட தெரியாது, கத்துறேன். என்னுடைய வாஞ்ச ஆண்டவரை உயர்த்துறேன். எனக்கு தெரியுது, ஆனால் அந்த சுதி ராகம் தாளம் அதெல்லாம் எதுலையுமே இல்லை. அது கத்துறேன். இப்படி நிறைய இடங்கள்ல போய் நின்று பாட்டுக்காக நின்று இருக்கிறேன். ஆசை எப்படியாவது பாடணும்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்புகள் கிடைக்குமான்னு சொல்லி. பிற்பாடு என்ன நடந்தது? கம்னருக்க சொல்லுங்க. டேய், உங்களுக்கு சாக்லேட் கொடுக்க சொல்றேன். அந்த பாடல்கள் எல்லாம் கொடுத்து இந்த பாடல்கள்லாம் எப்படியாவது வெளிவர வேண்டும் என்று சொல்லி ஆசை இருந்தது. பண வசதி கிடையாது. அதெல்லாம் வரணும்னா ஒரு கேசட்டில் போடணும், கேசட்டில் பாடணும்னா ஸ்டுடியோவில் போகணும், மியூசிக் பண்ணணும், லட்சங்கள் செலவாகும். அப்போ எனக்குள்ள விசுவாசம் வர ஆரம்பிச்சிருது. வேத வசனங்களை வாசிக்க விசுவாசம் வருது. அவர் இல்லாதவர்கள் இருக்குள் போல் அழைக்கிற தேவன்ல. அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? அது மாதிரியே செய்வோம். எங்கள் சித்தி ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்க, அது பார்க்குறது நல்லா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து மாதிரி ஒருத்தர் பார்க்கலையே, அது மாதிரி தானே படத்துலலாம் காமிக்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஸ்டில் இருந்துச்சு. ஒரு குழந்தைய தண்ணியிலேருந்து தூக்குற மாதிரி, ஒரு பள்ளத்தில் இருக்கிற குழந்தைய தூக்குற மாதிரி ஒரு ஸ்டில்லு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது நான் என்ன பண்ணேன், அதை வாங்கி கலர் ஜெராக்ஸ் எடுத்து, ஒரிஜினல் அவங்க கிட்ட கொடுத்து ஜெராக்ஸ் எடுத்ததை கேசட் பார்த்துருப்பீங்க, மற்றவங்க கேசட்லாம் வந்திருக்கும் பாருங்கள், பழைய கேசட் டேப் கேசட். அதை என்ன பண்ணேன், இன்னொருத்தருடைய கேசட்டை எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கிற ரேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு நான் கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அதை அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அதுக்குள்ளே சொருகி பார்த்தா நான் புதுசாக ஒரு வால்யூம் போட்ட மாதிரி இருந்துச்சு. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? வெறும் டப்பா மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணேன், இதுதான் என் வால்யூம், இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்ககிட்டலாம் காமிக்க ஆரம்பித்தேன். பிரதர் தான் வால்யூம், இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே திறந்து பார்ப்பாங்க, உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஆனால் இன்றைக்கு 8 வால்யூம் வெளி வரும்படி கர்த்தர் உதவி செய்வார். இதை ஏன் சொல்கிறேன்? இதற்கு முன்பாக ஆத்துவரத்தில் வீடு இருக்கும் பொழுது அங்கே அநேகர் ஊழியம் செய்தார்கள். அதில் குறிப்பாய் ஊழியம் செய்கிறவர்கள்
வருஷங்களில் இந்த நியூ இயர் டைமில், கிறிஸ்மஸ் டைம்லலாம் வந்து ஒரு வாக்குத்தத்தம் மாதிரி கொடுப்பாங்க, கேக்கு கொடுப்பாங்க. அதுபோல் எங்கள் வீட்லேயும் வந்து கொடுத்தாங்க. நாங்கள் மனம் திரும்பாத நாட்களில் உங்களுக்கு சொல்கிறேன், எங்கள் வீட்லேயும் கொடுத்துட்டு போனாங்க, எல்லார் வீட்லேயும் கொடுத்துட்டு போவாங்க. அந்த ஸ்லெம் பீப்புள் மத்தியில் ஊழியம் செய்கிறவர்கள் வாக்குத்தத்த அந்த அட்டை, ஒரு கேக் பாக்ஸு. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தா ஒரு வாக்குத்தத்த அட்டை இருந்துச்சு. அது சாமி இதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண எடுத்து மாட்டியாச்சு. ஏன்னா எங்களுக்கு அப்படி தான் தெரியும், எது வந்தாலும் சாமி தொட்டு மாட்டியாச்சு. கேக்கை தான் திறந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இந்த வாக்குத்தத்தத்தில் அவர் சிறியவனை பொழுதிலும் தூக்கி விடு, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அந்த வார்த்தை அதில் இருந்தது. அது என்னுடைய முதல் வால்யூம் கேசட்டில் அந்த வசனம் தான் வந்திருக்கும். அது சாமுவேல்லையும் வருது, சங்கீதத்துலேயும் வருது அந்த வார்த்தை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் உங்களை வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்து ரட்சிக்கலை, அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ரட்சிக்கலை. முன்பாகவே அவருடைய வார்த்தை அனுப்பி செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரட்சித்திருக்கிறார். செலக்ட் பண்ணிருக்கிறாரு. அபிஷேகம் பண்ணினவரை அவர் ரட்சிக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னை ரட்சித்தார் ஆண்டவர். ஆமென். என்னை அபிஷேகம் பண்ணிட்டார்ல. நான் பாவத்தில் இருப்பது தேவனுடைய பிரியம் இல்லையே, தவறான காரியத்தில் இருப்பது தேவனுடைய பிரியம் இல்லையே. ஒரு வேளை இந்த மாமா மூலமாக போய் இந்த வார்த்தைகள்லாம் கேட்காம ஞானஸ்தானம்லாம் எடுக்காமல் இருந்தேன்னா எனக்கு இந்த ஆண்டவர் மேலே ஒரு பயம் வந்திருக்காது. அல்லேலூயா. இன்னும் செஞ்சுருப்பேன், ஆளே தொலைஞ்சு போயிருப்பேன். தேவன் பிளான் பண்ணுகிறவர். அல்லேலூயா. நீங்கள் ஏதோ யாரோ சொன்னதுனால மாத்திரம் கிடையாது, உங்களை ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். நீங்கள் வயதானவர்களாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களை ஆண்டவர், உங்களை படைச்ச கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை அனுப்பி உங்களை முன்குறித்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, வீசாவை கொடுத்து தன்னுடைய தேசத்துக்கு வரும்படி வீசா அனுப்புறான். வெளிநாட்டில் அவன் தேசத்துக்கு போனால் அவன் தான் வீசா கொடுக்கணும். அல்லேலூயா. அதுபோல நாம பரலோக வாசிகள், பரலோக ராஜ்யத்தில், அல்லேலூயா, தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் இருப்போம். இயேசு வீசாவாக இந்த பூமியில வந்து, அல்லேலூயா, ரட்சிப்பு எண்ணக்கூடிய அந்த வகையில் அநேகருக்கு அவர் வீசா கொடுத்துட்டார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வழங்குது? முன்னாடியே ரட்சிப்பை வீசாவாக கொடுத்திருக்கிற ஆண்டவர். நம்மளை பார்த்து லூசாவாக நினைக்கலாம், ஆனால் எல்லார் கையிலையும் வீசா இருக்குது என்பதை மறந்துடாதீங்க. அதுக்கு எவிடன்ஸே இதுதான், பாஸ்போர்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு அடையாளமே அல்லேலூயா. அதனால் நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப மட்டமாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை நினைங்க. நான் ஒன்றுமே இல்லை, நான் குப்பை, நான் தூசி, குப்பையிலேருந்து தூக்கிட்டாருன்ற பிறகு நீ குப்பைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உன்ன மாதிரி குப்பை யாருமே இல்லை. நம்ம ஆளுங்க செலக்ட் பண்ணுறது தான் சத்தியத்தை, அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதையும் என்ன பண்ணுறது கிடையாது, அறிந்து கொள்வது கிடையாது. இன்னமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் குப்பை, நான் தூசி, நான் புழு, நான் வந்து ஒருத்தர் சொல்கிறார் நான் எண்ணெய் கந்த அப்படின்றாரு. எண்ணெய் கந்த 2 பேரை ஆண்டவர் பயன்படுத்த முடியாதான். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், 2 பேரை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. யாரனா, ஒன்று தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. என்னால் முடியுமா, நான் பண்ண முடியுமா, அப்படியே ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு கூச்சம், பேசுறதுக்கு கூச்சம், கர்த்தர் பயன்படுத்த முடியாது. இன்னொருத்தர் யாருன்னா, பெருமை உள்ளவர்களை தேவன் பயன்படுத்த முடியாது. எனக்கெல்லாம் தெரியும், இவர் என்ன சொல்றது, ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. அல்லேலூயா. அவருடைய பிள்ளையாய் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இத்தனை வாழும் இன்றைக்கு பல தேசங்களிலே ஆத்தூரத்தில் இருந்தவன லண்டன், அந்தமான், இலங்கை, சிங்கப்பூர், ஜெர்மனி, இவ்வளோ நாடுகள்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? பாட்டு பாடுறாங்க, அங்க பாட்டு பாடுறாங்க. ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் மொட்டெல்லாம் அடிச்சுட்டு ஃபாரினர்ஸ் மாதிரி அவர் பாடிட்டு இருக்காரு. மறப்பேனோ மறந்து போவேனோ அப்படி பாடிட்டு இருக்கிறாரு. நான் என்ன பண்ண, அதை ஷேர் பண்ணேன். ஒருத்தர் அதுக்குள்ளே இருந்த ஃபில்ஃபிட்டில் இருக்கிற அந்த நேம்லாம் படித்து பார்த்துட்டு, அண்ணே இது வந்து லண்டன் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் வந்து முன்குறித்த ஆண்டவர் பிளானோட முன்குறிச்சிருக்கிறார். உங்கள் மூலமாக
இன்னொருத்தர் ரட்சிப்பதற்கு தேவன் முன் குறித்திருக்கிறாரு. நீங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ சும்மா பிரச்சனை பண்றவ கிடையாது, நீங்க ஆள் கிடையாது, நீ விசேஷித்தமானவள். அல்லேலூயா. இதை நீ புரிஞ்சுக்கிட்டா, நீ ஆலயம் என்பதை புரிஞ்சுக்கிட்டா, நீ கனம் பண்ண ஆரம்பிப்ப. கனம் பண்ணால் அநேக அற்புதங்களை பார்ப்ப. அபிஷேகம் பண்ணப்பட்ட உன்னை தேவன் விடுவிப்பார் என்பதை அறிந்திருப்பாய். அல்லேலூயா. ஏனென்றால் நீ தேவனுடைய ஆலயம். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, அல்லேலூயா.